ஓகே ரெடி. ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க. பச்சை மிளகாவா? ஒரு டிசிஷன் யூ ஃபெல்ட் ஈவன் அந்த ஹவுஸ்ல இருக்கும் பொழுது நான் இப்போ ரிக்ரெட் பண்றேன் அப்படின்ற விஷயம் என்ன? ஒன் டிசிஷன் இந்த ஹவுஸ் யூ ரிக்ரெட் ஈவன் டுடே. எஃப்ஜே கால் எழுத்துதாங்க. அதுவுமே அது கேம்ல பண்ணேன். பட் யாருக்கா ஏதாச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா அதை நான் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி மிச்சதெல்லாம் இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லம்மா, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஓகே. எனக்கு அப்படி என்ன இருக்குன்னா, நான் வந்து வியானா கிட்ட போயிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் திருப்பி போய் நான் வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணது. அது நான் இப்போ வரைக்கும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கேட்க போகிற கேள்விக்கு அந்த நபர் பேர் சொல்லணும். ஓகே, சொல்லனா பச்சை மிளகாய் சாப்பிடணும். ஓகேவா? ரெண்டு பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பாரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு 2-3 வருஷத்துல இது ஒண்ணு. இல்ல, அந்த மாதிரி கேள்வி நான் கேட்பேன். ஓகேவா? சரி, கேளுங்க. பிக் பாஸ் வீட்ல இவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க. பட் அங்க வீட்ல இல்லாம இருந்ததா கண்டிப்பா நான் அடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்ற ஒரு நபர் யார்? அந்த வீடுனால அடிக்க முடியல. குழந்தைங்களா இருக்காங்க, அடிச்சு வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அடிக்கிறது அப்படி வேணாமே. சரி, கழுவி ஊத்திருப்பேன். கழுவி ஊத்திருப்பேன். நீங்க பாரு, பிக் பாஸ் வீட்லயே கழுவி தாங்க ஊத்திட்டு இருந்தோம். நீங்க என்ன ஷோ பாத்தீங்க? நாங்க எப்போ பாரு கழுவி ஊத்திருப்பேன்னா தெரியலங்க. நான் பேசணும்னு நினைச்சவங்கிட்ட எல்லாருமே பேசியிருக்கேன். மேபி வாட்டர் மெலனை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் அப்படி ஜாலியா ஹேண்டில் பண்ண. எனக்கு கடைசி வாரம் அவர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். பாருவா வாட்டர் மெலனா இல்லனா பச்சை மிளகாய்? வாட்டர் மெலனே போய்க்கலாங்க. ஓகே ஃபைன், நீ சொல்லுப்பா. ஆன்சர் தெரியலனா பச்சை மிளகாய் சாப்பிடணும். மேபி சாண்ட்ரா. ஓகே, அடுத்தது ஏதாவது ஒரு தருணத்துல நிஜமா சொல்லணும், பிக் பாஸ் மனசுக்குள்ள திட்டி இருக்கீங்களா? ஏன் இல்ல? என்ன ஒண்ணுன்னு கம்மியா சொல்றீங்க? நம்ம பிக் பாஸ்ங்க அடிக்கடி கோவம் வருங்க. எனக்கு டப்புன்னு டிசோன் ஆல் ஆஃப் யூன்ட்டாரு. எனக்கு அது ஒரு கோவம் வந்துச்சு. நாங்க 2 பேரும் போயிட்டு அந்த இதுல அழுதுட்டு இருப்பா போய் கன்வின்ஸ் பண்ணும்போது ரொம்ப கோவப்பட்டாரு. ஆமா, நான் எல்லாத்தையும் மதிச்சுட்டு ஒரு இடத்துல தப்பு பண்றவங்கள கோவப்படுங்க, மதிக்காமையே சுத்தின்னு இருப்பான் அவன் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு. அது ஒண்ணு நிறைய இருக்கு. திவ்வுன்னார்ல, திவ்யாவை எடுத்தோன்னே அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ குட்டிக்காரனை அடிச்சிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன், இந்த அம்மா என்ன பண்ணிச்சு இப்போ திவ்வு அப்படின்ற மாதிரி. அது ஒரு பொறாம தான் திவ்யா மேல. அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரில. ஸோ அது ஒரு ஓப்பனாக அவங்க அப்பா கிட்டே கேட்டேன், சார் உங்கள் பொண்ணு என்ன சார் பண்ணி சொல்லுங்க சார்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பிக் பாஸ் இஷ்டத்துக்கு கோவப்படுவோம். சேம் அதே தான். இவரை விக்கின்னு கூப்பிட்டது உடனே ஹலோ என்னெல்லாம் நியாயமா கூப்பிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இவரை விக்கின்னு கூப்பிடுறது, திவ்யாவை திவன் கூப்பிடுறது, அப்படி எல்லாத்துக்கும் சில பேர் சொல்ல முடிச்சுல. நான் கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அப்போ கோவமா வரும், சொல்ல மாட்டேங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து பாஸ் நான் அழகா இருக்கேன்னா நிறைய டைம் கேட்பேன், அதுக்கு ஒரு ரிப்ளை வராது. ஸோ கொஞ்சம் அப்போ வந்துட்டு மனுஷன் நமக்கு சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ்லாம் இவர் வந்து மொக்கையா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. விக்கி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்மா, அதுவே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நல்லா குளிச்சிட்டு நல்லா தெரிஞ்ச மேக்கப் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன். நான் எனக்கு ஒரு நாள் கூட அப்ரிசியேஷன் பண்ணதில்லை. ஸோ அப்போ வருத்தம் இருக்கு. நம்ம பிக் பாஸ் பேசலாமா? கவலைப்பட. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்களை திட்டி இருக்கீங்களா? இல்லைங்க. மனசுக்குள்ள இல்லையா? ஓகே, உண்மையை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன இவர் இப்படி நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் ஒன்று புரிஞ்சுட்டு என்னமோ பண்ணுறாரு? இல்லைங்க, நான் எப்பவுமே வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எப்படி பார்ப்பேன்னா, அது வந்து நான் ஒரு லாஸ்ட் அது ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி பார்ப்பேன். என் பக்கம் என்ன தாட் ப்ராசஸ் இருந்தாலும் இட் ஷுட் எண்ட் இன் வீக்கெண்ட். அதுக்கு மேலே ஒரு ஆர்குமெண்ட்டையோ அது கொண்டு போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அங்கே சொல்கிறது தான் இறுதி தீர்ப்பாக நான் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் மாதிரி பார்ப்பேன். ஸோ எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ லேர்னிங் தான். எனக்கு அது புரியுதோ இல்லையோ ஐ ஷுட் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோன்ற மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன். எனக்கும் அப்படி எதுவும் கிடையாது சார் மேல. பட் அவர் சொல்ற சில காமெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும், அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து அந்த உடன்பாடு இருந்ததா? லைக் அவர் சொல்றது ஓகே ஒரு ஃபேர் டிசிஷனாக இருக்கு நிறைய இடத்துல ஃபீல் பண்ணீங்களா? என்னன்னா வெளிய என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றதா மேபி கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் அது அப்போ இப்போ வெளியில வந்த பிறகு இப்போ கரெக்டா சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். பார்க்கவே இல்லையே போய் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி. உள்ள இருக்கும்போது எனக்கு உடன்பாடு கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்துல இல்லை. ஸோ திவ்யாவுக்கு தலையாக இருந்தாங்க, ஆனால் அவங்க தலை இதை பற்றி ஒரு ரிவ்யூவே இல்லை அந்த வீக்கெண்ட்லாம். அதெல்லாம் நான் அந்த ஒரு புலம்புற டாஸ்கில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. பட் தட்ஸ் அ ஷோ. அன்றைக்கி டைம் இருந்திருக்காது, ஆட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஏதாச்சும் ஆகிருக்கும், நான் யாராச்சும் ஒருத்தர் இருந்துச்சு 3 மணி நேரம் பேசியிருப்போம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இது ஒரு விஷயமா எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க பேச இப்படிலாம் சொல்கிறது, ஐ திங்க் ஐ எம் மோர் மெச்சூர் தென் தட் அண்ட் மோர் ப்ரொஃபஷனல் தென் தட். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் சொல்கிறது தான் ஃபைனல்.
ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைன். வீட்ல வந்து எல்லா எபிசோட்ஸோ இல்லை எல்லா சீன்ஸுமே வந்ததுன்னா இனி வரைக்கும் எந்த சீசனுமே அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்க வெளியில வந்த பிறகு இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், பட் வாய் இது ஏன் வரல, எடிட்ல ஏன் இது போச்சு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க 2 பேருக்கும் ஷேர் பண்ணிருக்கலாம். சரி, இந்த இடத்துல நம்ம இவ்வளவு அழகா பேசியிருக்கோம், இது நடந்திருக்கு, பட் இதெல்லாம் கட் பண்ணிருக்காங்களே எடிட்ல ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. என்னோட கடந்து வந்த பாதை எபிசோட்லயே போடலையாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு வெளியே வந்து என் ஃப்ரெண்ட் சொல்லும் போது தான் தெரிஞ்சது. எனக்கும் கடந்து வந்த பாதை வரல. எனக்கு தெரியலங்க, நான் பெருசாக போய் திருப்பி ஐ எம் நாட் ரீவிசிட்டிங் பிக் பாஸ்ங்க. நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நல்லா நீங்கள் என்டர்டெயின் ஆகிட்டீங்கல்ல, அதுக்கு தான் பண்ணேன். ஸோ அதை ரீவிசிட் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, இன்னைக்கு ஃப்ளோவில் ஏதோ பேசியிருப்பாங்க, விட்டுறலாம். நம்மள 1000 வேலை இருக்குது, அடுத்த வேலையை போய் பார்க்கலான்னு தான் தோணுச்சு. எனக்கு இது ஒரே வேலையாக சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது போகலாம். திருப்பி பிக் பாஸ் பற்றி நான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, நான் தானே கேட்க முடியும். ரொம்ப ஃபேக்காக இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட் டில் த எண்ட் ஒரு மாஸ்க் இருந்தது. பட் ஓகே, அந்த கேமுக்காக சில விஷயம் பண்ணி வாமா வா தலைவி, நீ வேற லெவல் பிஜிஎமே போடலாம் போல உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் சாண்ட்ரா அவங்க பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு கடைசி வரைக்குமே வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூ ஃபெல்ட் தட்? ஓகே. பேசிக்கலி நான் மட்டும்தான் சாண்ட்ராவை நம்பி இருக்கேன்னா, நீங்க யாருமே நீங்க எல்லாத்தையும் நம்புவீங்க விக்ரம். ஸோ தெரிலங்க, நான் வீக் பை தி எண்ட் ஆஃப் தி வீக் நான் எப்படி ஆயிட்டேன்னா, நான் நம்பிக்கிறேன் வேணும்னா நீ ஏமாத்திக்கோ, எனக்கு அதனால எதுவுமே இறங்க போகிறது இல்லை, உனக்கு அதனால ஏதாச்சும் பயன்னா பண்ணி தொலை, அந்த மோடுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேக்கு தெரில, ஃபேக்குன்னு இல்லை, வியானா கூட பின்னாடின்னு இல்லை முன்னாடியே நீ இப்படி தாண்டான்னு சொன்னா, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லடா நீ இப்படி தாண்டான்னா. ஸோ யாரும் இல்லை உங்களை பொறுத்துக்கப்பா, பச்சை மிளகா சாப்பிட்டுலாம் விட்டுருங்க. இதுக்காக தாங்க இந்த ரவுண்டே வச்சோம், யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்க வேற விளையாடு ஃபேக் அவ்வளோதான். உங்களுக்கு ஃபேக்னா அதை சுற்றி இருக்காளே பயங்கர ஃபேக். அவ பார்த்து இது வந்து ஃபேக்கான பதில். இப்போ ஒத்துக்க முடியாது. தங்கச்சி இந்த மாதிரி எடுத்து அண்ணனுக்கு ஊட்டி விடுங்க. ஏங்க உங்களுக்கு யாராச்சும் அண்ணன் பாவங்க. ஜஸ்ட் ஒரு ஆசைப்பட்டீங்க, தண்ணி இருக்கா, ஃபுல் மிளகா சாப்பிடணுமா, இல்ல லைட்டா சாப்பிட்டா போதும், உங்களுக்கே பயம் இல்லை, சாப்பிட்டுருவணும்னு பயம். ஏன் இந்த மாதிரிலாம் ரவுண்ட் வைக்கிறான்னு தெரியலப்பா. நல்லா இருக்கா தயிர் சாதம் கொடுக்கட்டா? வச்சிருங்க. ஓகே, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வாயே மூட மாட்டாங்க, பேசிட்டே இருக்கிற கண். யாரா இருக்கும் மக்களுக்கே தெரியுமே யாரா இருக்கும். ரொம்ப கஷ்டமான பதிலாச்சு. லெட் மீ திங்க். கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, அந்த கேள்வியிலே பதில் இருக்குன்ற மாதிரி. தானே தலைவி பார்வதான்